காலையில சீக்கிரம் எந்திரிடா வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா காலையில சீக்கிரம் எந்திரிச்சு என்ன செய்யறது? காலையில பெட்ட விட்டு எப்படி எந்திரிக்கிறது? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஆனா இந்த புக்க படிச்சீங்கன்னா, அந்த கேள்விக்கான விடை வந்து நிச்சயமா கிடைக்கும். இந்த புக்க நீங்க படிச்சு முடிக்கிறப்ப உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். அப்படி என்னடா புக்க சொல்லப் போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிராக்கிள் மார்னிங்ஸ் ஹால் எல்ராட்டால் எழுதப்பட்டது. இந்த புக் வந்து தமிழ்ல அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலைன்னு சொல்லிட்டு பிஎஸ்பி குமாரசாமி அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த புக்கை நான் எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமன் ஃபோக்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். காலையில எந்திரிச்சோனே நான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சேவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 6 விஷயங்கள் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் சொல்லப் போற 6 விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் 5 நிமிஷம் செஞ்சீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. சேவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எஸ் சைலன்ஸ். காலைல எந்திரிச்சோனே 5 நிமிஷம் சைலண்டா இருங்க. யார்கிட்டயும் பேசாதீங்க. மெடிடேட் பண்ணுங்க. இல்ல யோகா பண்ணுங்க. ஆனா ஃபோக்கஸ்டா சைலண்டா இருங்க. 2வது விஷயம் ஏ ஃபார் அஃபர்மேஷன். பாசிட்டிவா இருக்குது. பாசிட்டிவா உங்கள பத்தி நீங்க பேசிக்கிறது, நெனச்சுக்கிறது, ஆப்டிமிஸ்டிக்கா திங்க் பண்றது தான் அஃபர்மேஷன் சொல்லலாம். 3வது விஷயம் விஷுவலைசேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் நடக்கணும்னா, அத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த விஷுவலைசேஷனுக்கான பவர் வந்து ரொம்பவே அதிகம். நீங்க விஷுவலைஸ் பண்ண அதற்காக நீங்க அதிகமா ஓட ஆரம்பிப்பீங்க. 4வது விஷயம் எல்லாரும் கண்டிப்பா பண்ணியே தீர வேண்டிய ஒரு விஷயம் எக்சர்சைஸ். எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் ஓடுங்க, இல்ல 5 நிமிஷம் நடங்க, இல்ல ஏதாவது ஒரு எக்சர்சைஸ் சிம்பிளான எக்சர்சைஸ் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளா இருக்கோ அந்த எக்சர்சைஸ் கூட பண்ணுங்க. ஆனா ஒரு 5 நிமிஷமாவது ஒரு நாள்ல எக்சர்சைஸ்க்கு ஒதுக்குங்க. 20 மினிட்ஸ் டூ 45 மினிட்ஸ் ஒதுக்குனா ரொம்பவே நல்லது. அவ்வளோ நேரம் ஒதுக்க முடியாட்டியும் வெறும் 5 நிமிஷம் ஒதுக்குங்க. 5வது விஷயம் வந்து ஆர் ஃபார் ரீடிங். டெய்லி 10 பக்கங்கள் படிங்க. அதுவும் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் படிச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாரு. 6வது விஷயம் டெய்லி 5 நிமிஷம் ஜர்னல் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ எழுதி வைங்க. அடுத்து என்ன நீங்க ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அத எழுதி வைங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு லைஃப்ல என்னென்னலாம் நடந்துச்சோ அத எழுதி வைங்க. இது எல்லாமே உங்கள பத்திய புரிதல உங்களுக்கே அதிகரிக்கும். நீங்க யாருன்னு உங்களுக்கு காட்டும். இந்த சேவர்ஸ்ல உள்ள 6 விஷயங்களையும் நீங்க கன்சிஸ்டன்ட்டா செய்றப்ப உங்க வாழ்க்கை மாறுறத நீங்களே பார்ப்பீங்க. நான் சேவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ட மட்டும் தான் எடுத்து பேசியிருக்கேன். இது வந்து இந்த புக்ல வெறும் 10%. இன்னொரு 90% இந்த புக்ல அதிகாலை எந்திரிக்கிறனால ஏற்படுற பயன்கள பத்தி அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா இந்த புக்க வாங்கி படிச்சு பாருங்க.